preparing for heaven, becoming His bride, waiting for Jesus, waiting for Jesus, waiting for Jesus forever. Amen. கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். இன்னும் வருஷத்தின் துவக்கத்தில் தான் நான் நிற்கிறோம். ஜனவரி மாதம் 2026. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். காரணம், கர்த்தர் ஒரு பெரிய தீர்மானத்தோடு நோக்கத்தோடு ஏதோ பிழைத்து வாழ்ந்து பிழைப்பதற்காக அல்ல, ஹல்லேலூயா, சிறந்த விதத்திலே கர்த்தருக்காய் சாட்சியாய் விளங்குவதற்காக கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ தற்செயலாய் வந்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். நாம் இன்றைக்கி கூடி வந்திருப்பது தேவனுடைய பிரதான ஒரு திட்டம். தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ இந்த வருஷத்துக்குள்ளாக இன்னொரு ஆண்டுக்குள்ளே கடந்து வந்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்துக்குள்ளாக கடந்து போக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். Hallelujah. God is calling us to cross, hallelujah, into conquest. ஒரு பெரிய ஜெயத்துக்குள்ளாக கடந்து போகும்படியாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்த அதே செய்திக்குள்ளாக நாம் மறுபடியும் கடந்து போவோம். எத்தனை வாரம் ஆவியானவர் இந்த வசனத்திலிருந்து பேச போகிறான்னு தெரியாது. ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் காரியங்களை செய்வோம். நம்முடைய சபையிலே நாம் சொந்த இஷ்டத்தின்படி எதையும் செய்கிறது அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தலின்படி தான் இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம் என்பதற்கு கர்த்தர் சாட்சி. ஆகவே ஆவியானவர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளின் செய்தியின் தலைப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜெயத்திற்காக கடந்து செல்லுதல், கிராசிங் ஃபார் கான்குவெஸ்ட். ஜெயத்திற்காக கடந்து செல்லுதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோமே, இந்த வருஷத்தில் நான் ஜெயத்துக்காக கடந்து போகிறேன். சத்தமாக சொல்லுவோமா? இந்த வருஷம் ஒரு ஜெயத்துக்காக நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருவுக்கோள் வசனத்தை வாசிப்போம். 3 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களுடைய எல்லா பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் 2ஆம் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசிக்கப்படுகிற வசனத்தை உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் பின்பற்றி வாருங்கள். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் கரை புரண்டு போகிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே அந்த முக்கியமான ஒரு சொற்றொடரை நீங்க பார்த்தீங்களா? யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதத்தில். யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதத்தில். ஹல்லேலூயா. முதல் மாதம் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கிறது. இஸ்ரவேலிலே அந்த முதல் மாதமாகிய நிசான் மாதம் ரொம்ப விசேஷித்த ஒரு மாதம். முதல் மாதம் நிசான் மாதம். அந்த மாதம் பஸ்காவின் மாதம். பஸ்காவை ஆசரிக்கிற ஒரு மாதம் தான் நிசான் மாதம். அது மாத்திரமல்ல, விடுதலையின் மாதம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின ஒரு மாதம் அது. காரியங்களை சீரமைத்த ஒரு மாதம் அது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நிசான் மாதம். ஆனால் நமக்கு அது ஜனவரி மாதமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த முதல் மாதம் என்று சொல்லும்போது மாதம் முக்கியம் அல்ல, அந்த காலம் முக்கியம். ஒரு ஆரம்பம் முக்கியம். முதல் மாதம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு ஆரம்பத்தை குறிக்கிறது. முதல் மாதம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்தை குறிக்கிறது. யோசித்து பாருங்க, தாவீதோடு கூட இருந்த அந்த யுத்த மனுஷர்கள் முதல் மாதத்திலே கரை புரண்டு போகிற அந்த யோர்தானை கடந்தார்களாம்.
ஆமென். கர்த்தர் ஏன் அந்த முதல் மாதத்திலே ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யோர்தான் கரை புரண்டு ஓடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? முதல் மாதத்திலே யோர்தான் கரை புரண்டு ஓடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்தே தன்னுடைய ஜனங்கள், தாவீதோடு கூட இருந்த யுத்த ஜனங்கள் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த மாதம் யோர்தானை கடக்கிற மாதம் சாதாரண யோர்தான் அல்ல, கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். ஏற்கனவே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இன்னைக்கு 11ஆம் தேதி தான், இந்த மாதம் 11ஆம் தேதி தானே இன்னைக்கு. இந்த 10 நாள்லயே தெரிஞ்சிருக்கும் உங்க யோர்தான். தெரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது? எத்தனை பேருக்கு கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அனுபவமாக இருந்தது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் என்பது சொல்லும் போது ஆவிக்குரிய ரீதியிலே அது ஒரு உத்வேகத்தை நம்மளுக்கு காட்டுகிறதா இருக்கிறது. அந்த ஆரம்பம், முதல் மாதம் என்று சொல்லும் போது ஆரம்பம், தேவனுக்கு ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரம்பத்தில் தான் தேவனுடைய குறுக்கிடுதலை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆமென். The beginning always attracts divine attention. அந்த ஆரம்பத்தில் தேவனுடைய குறுக்கிடுதல், ஆரம்பத்தில் தான் தேவதூதனுடைய ஊழியம் விசேஷமா இருக்கும். அது மாத்திரமல்ல, சத்ருவாகிய பிசாசுடைய எதிர்ப்பும் அந்த ஆரம்பத்தில் தான் அதிகமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதியும் அந்தவுமானவர். He is the beginning, he is the ending. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் ஆலப்பும் டவ்வுமானவர், முதலும் முடிவுமானவர். அப்படி என்றால் கர்த்தர் உங்களிலே அவர் ஆரம்பித்த கிரியைகளை அழகாய் நிறைவேற்றி முடிக்கிறவர் என்று அர்த்தம். அல்பா ஒமேகா, அவருடைய நாமம் அல்பா ஒமேகா என்றால் அவர் துவக்கிறவர் மாத்திரமல்ல, முடிக்கிறவர். பாதி வழியிலே நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. மனுஷன் சில காரியங்களை வாக்கு பண்ணி பாதி வழியிலே மனுஷன் நம்மை விட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்குள்ளே ஆரம்பித்து நடத்துகிறார் என்றால் அவர் பாதி வழியிலே விடுகிறவர் அல்ல, ஆரம்பித்த காரியத்தை பூரணமாய் முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் விசுவாசத்தை துவக்கிறவர் மாத்திரமல்ல, முடிக்கிறவர். ஆகவேதான் நம்முடைய கண்களை எந்த மனுஷன் மீதும் அல்ல, எந்த ஊழியக்காரன் மீதும் அல்ல, எந்த சூழ்நிலையின் மீதும் அல்ல, நம்முடைய கண்களை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் மேலே வைத்து நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே விசுவாசத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை முடிக்க வேண்டுமானால் நம்முடைய ஆரம்பம் சரியா இருக்கணும். நம்முடைய ஆரம்பம் சரியா இல்லாவிட்டால் நம்முடைய முடிவு சரியா இருக்காது. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். The first month speaks of priority. முதல் மாதம் என்று சொல்லும்போது நம்முடைய முன்னுரிமையை குறிக்கிறது. ஆரம்பம் எப்பொழுதுமே வல்லமை உள்ளது. உங்களுடைய ஆரம்பத்தை பொறுத்துதான் இந்த ஆண்டிலே நாம் எப்படி தொடரப் போகிறோம், இந்த ஆண்டை எப்படி முடிக்கப் போகிறோம் என்பது நம்முடைய துவக்கத்தில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி தர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற, மகனே மகளே, இந்த முதல் மாதம், இந்த வருஷத்தை, இந்த முதலிலே, இந்த ஆரம்பத்தை நீங்கள் எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆரம்பத்தில் எப்படி செயல்படுகிறீர்களோ அதை பொறுத்துதான் இந்த ஆண்டின் முடிவின் ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், 10 நாள் தான் கடந்து போயிருக்கிறது. இன்னைக்கு 11வது நாளுக்குள்ளே இந்த வருஷத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த துவக்கத்திலே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே, இந்த முதல் மாதத்திலேயே அதிகமாய் ஜெபியுங்கள். அதிகமாய் உங்களை ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். Align yourself with God. தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். ஆவிக்குரிய ரீதியிலே
மனதிலே ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். இந்த முதல் மாதம் ஜனவரி மாசத்தை ஒருவரும் லேசா எடுத்து விடக்கூடாது. Month of January is not a casual time, it's a consecrated time. இந்த மாதம் ஜனவரி மாதம் ஏதோ லேசாக எடுக்கிற ஒரு மாதம் அல்ல, அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு மாதம். ஒரு பலமுள்ள ஒரு ஆரம்பம், ஒரு பலமுள்ள ஒரு ஆவிக்குரிய உத்வேகத்தை நமக்குள்ளே கட்டளையிடுகிறது. ஸ்ட்ராங் பிகினிங்ஸ் பில்ட் ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் மொமெண்டம். ஆமென். யோசித்து பாருங்கள், தாவீதோடு கூட இருந்த அந்த மனுஷர்கள் அந்த காலகட்டத்திலே, அந்த மாதத்தின் துவக்கத்திலே, முதல் மாதத்திலே அவர்கள் யோர்தானை கடந்தார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கொண்டு, உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு எனக்கு எதிர்த்து வருகிற சகல காரியங்களையும் நான் உம்மாலே கடக்க தீர்மானிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் ஜெயமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார். அன்றைக்கு தாவீது சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே நாம் தாண்ட வேண்டிய மதில்கள் உண்டு. ஆமென். பாய வேண்டிய சேனைகள் உண்டு. சேனைக்குள்ள பாயத்தக்கதான நமக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகள் உண்டு. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு அருமையான சபையாரே, நமக்கு முன்பாக இருக்கிற அந்த மதில் சுவரை நம்முடைய பலத்தால் தாண்ட முடியாது. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். சேனைக்குள் பாய்வேன். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் சேனை அந்த ஒரு மனுஷன் கோலியத்தை பார்த்து பாயறதுக்கு பதிலா பயந்து பின்னிட்டு ஓடுகிறது. ஆனா ஒரே மனுஷன் தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவ பிரசன்னத்தை கொண்ட ஒரு மனுஷன், அந்த பெலிஸ்தருடைய அந்த ராணுவ சேனைக்குள்ளே பாய்ந்து ஓடுகிறான் பாருங்க. ஹல்லேலூயா. என்னதான் எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் நாம் பின்வாங்குகிறவர்கள் அல்ல, சேனைக்குள் பாய்கிறவர்கள், மதிலை தாண்டுகிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த முதல் மாதத்திலே நம்முடைய ஜெபம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய கீழ்ப்படிதல், இவைகள் தான் இந்த வருஷத்திலே நாம் பெற போகிற ஆசீர்வாதங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாதம் இது. This is a month of preparation through prayer, consecration and obedience for the blessings of God all through this year. இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக ஜெபத்தின் மூலமாகவும், அர்ப்பணிப்பு மூலமாகவும், கீழ்ப்படிதல் மூலமாகவும் இந்த முதலாம் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாதம் தான் இந்த முதல் மாதம். ஆமென். Strong start produces sustained success என்று சொல்வார்கள். நிலையான ஒரு வெற்றிக்கான ஒரு ரகசியம் என்னவென்றால், ஒரு ஸ்திரமான பலமான ஒரு நல்ல ஆரம்பம் தான். ஆமென். இந்த ஆரம்பம், இந்த முதல் மாதத்திலே முற்றிலுமாய் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை நடத்த போகிற விதம் ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் முக்கியப்படுத்துகிறேன் என்றால் என்னவென்றால், இந்த முதல் மாதம், இந்த முதல் மாதத்திலே நாம் ஆவிக்குரிய காரியத்தில் எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த வருஷத்திலே மற்ற மாதங்கள் அமையும். இந்த ஒரு மாசத்தை நம்ம நழுவ விட்டுட்டோம்னா, இந்த ஒரு முதல் மாதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையை செப்பனிட்டு சரி செய்ய தவறி விடுவோமானால் மற்ற மாதங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆமென். ஆகவே இந்த வருஷத்தின் முதல் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அந்த முதல் அற்புதம்,
வெளியரங்கமான அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு அந்த ஆரம்பத்தில் ஆண்டவராக இயேசு செய்த அந்த ஆரம்பத்தில் செய்த அற்புதம் தான் அவர் 3 ஆண்டுகள் செய்த மற்ற ஊழியங்களுக்கு அடித்தளமாக இருந்தது. ஆரம்பத்தில் அவருடைய வெளியரங்கமான ஆரம்பத்திலே செய்த முதல் அற்புதம் தான் மற்ற 3 ஆண்டுகள் ஆண்டவர் செய்த ஊழியத்துக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது. அப்போ ஆரம்பம் எவ்வளவு முக்கியம் என்று யோசித்து பாருங்க. அன்னாளுடைய அந்த ஆரம்ப ஜெபம் தான் இஸ்ரவேலிலே ஒரு வல்லமையான ஒரு தலைவனை சாமுவேல் மூலமாக அன்னாளுக்கு கொடுத்த மகனாக சாமுவேல் மூலமாக ஒரு நல்ல ஸ்திரமான ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவத்தை இஸ்ரவேலிலே உருவாக்கிற்று. ஆமென். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கவனிங்க. ஒரு பலமுள்ள ஆரம்பம் ஒருவேளை சமாதானமான பிரயாணத்தை தராமல் போகலாம். ஆனால் பலவீனமான ஒரு ஆரம்பம் கண்டிப்பாக வேதனையையும் மனஸ்தாபத்தையும் கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? Strong beginning may not give us perfect journey, but weak beginnings will certainly guarantee regrets. நம்முடைய ஆரம்பம் பலவீனமான ஆரம்பமாக இருந்தால் நமக்கு வேதனையும் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆனால் ஆரம்பத்தை ஸ்திரப்படுத்திட்டோம்னா, இந்த முதலாவது மாதத்தை ஆவிக்குரிய ரீதியிலே ஸ்திரப்படுத்தி விடுவோமானால் ஒரு மகிமையான ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். என்னுடைய இருதயத்தில் நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இந்த முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் நம்முடைய ஆவிக்குரிய முதலீடு என்று சொல்கிறேன். I believe that this month of January is a spiritual capital. முதலீடு என்றால் நம்மளுக்கு நல்லா விளங்கும், அப்படிதானே? ஒரு காரியத்தை நம்ம முதலீடு செய்யும் போது தான் அதோட பலனை பெற முடியும், அப்படிதானே? Do not waste the spiritual capital of the month of January. இந்த முதல் மாதம் ஜனவரி மாதம் என்னது? ஆவிக்குரிய முதலீடு. ஆவிக்குரிய முதலீடு. இந்த மாதத்தை அதிகமாக ஜெபிக்கணும், கர்த்தரிடத்தில் கிட்டி சேரணும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும், பரிசுத்தாவினை துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் ஜெபிப்பில் என்றால் வரும் நாட்களில் வருகிற வேதனைகளை நாம் தவிர்க்கலாம். இந்த ஆரம்பத்திலேயே கர்த்தரோடு கூட நீங்கள் இசைந்து விடுவில்லை என்றால் வரும் நாட்களில் வருகிற பிரச்சனைகளிலே நாம் லகுவாக மேற்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். நாமே அப்ப எப்படி இந்த ஆண்டை நாம் ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்து தான் எப்படி இந்த ஆண்டை நாம் முடிக்க போகிறோம் என்று அமைந்திருக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. சத்துருவாகிய பிசாசு எதிர்த்து போராடுகிற ஒரு காரியம் உண்டு என்றால் அது ஆரம்பம் தான். பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிடிக்காத ஒரு காரியம் உண்டு என்றால் நம்முடைய ஆரம்பம் தான். நம்முடைய ஆரம்பத்துக்கு விரோதமாக தான் பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். ஏன்னா தெரியும் அவனுக்கு ஆரம்பம் ரொம்ப முக்கியம், ஆரம்பம் ரொம்ப விசேஷம், ஆரம்பம் வல்லமை உள்ளது என்று பிசாசுக்கு தெரியும். ஆமென். அது ஒரு நாளுடைய ஆரம்பமா இருக்கலாம், ஒரு வாரத்துடைய ஆரம்ப நாளா இருக்கலாம், ஒருவேளை ஒரு மாதத்துடைய ஆரம்ப நாளா இருக்கலாம், அல்லது ஒரு வருஷத்துடைய ஆரம்ப மாதமாக கூட இருக்கலாம். ஆனா கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன், பிசாசு எப்போதும் எதிர்த்து நிற்கிறது என்னவென்றால் ஆரம்பத்தை தான். நீங்க உணர்ந்திருப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதல் நாள், அப்படிதானே? வாரத்தின் முதல் நாள் என்றால் அந்த வாரத்தின் துவக்கம் என்று அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தின் துவக்கம், முதல் நாள் என்று சொல்லும்போது ஒரு வாரத்தின் துவக்கம். நான் சொன்னேன், பிசாசு எப்போதும் துவக்கத்துக்கு விரோதமானவன், எப்போதும் துவக்கத்துக்கு விரோதமானவன். அதனால தான் உங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் பெரிய சண்டையே நடக்கும், தொடங்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க?
சனிக்கிழமை சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? ஒண்ணுமே இருக்காதுங்க, பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது, பெரிய பிரச்சனை ஆயிரும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சத்ருவாகிய பிசாசு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற ஆரம்பத்தை சரியான விதத்தில் ஆரம்பிக்க கூடாதபடி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அந்த வாரத்தின் துவக்கமாகிய ஞாயிற்றுக்கிழமையின் ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு நம்மை தடை பண்ண வேண்டும் என்பதற்காகவே அவன் சனிக்கிழமை நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்படுத்துகிறான். அதனால தான் பவுல் சொல்றார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. இதில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து சனிக்கிழமை சண்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறதே இல்லை. யார் ஜெயிக்கிறப்ப? அந்த ஜெயத்தை யார் கொடுக்குறோம்? நம்மளே கொடுத்துட்றோம் பிசாசுக்கு. பிசாசுக்கு தெரியும் அந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே சரியான விதத்திலே அந்த வாரத்தை ஆரம்பித்து விடுவார்கள் என்றால் அந்த வாரம் முழுவதும் அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும் என்று பிசாசுக்கு தெரியும். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிய வாரத்தின் துவக்கத்தை ஆரம்பத்தை நாம் சரியான விதத்தில் ஆரம்பிக்க கூடாது என்றுதான் சனிக்கிழமை உங்களுடைய குடும்பத்தில் அவன் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறான். இதை நாம் விளங்கி கொள்ளணும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆரம்பத்தை பாதித்து விடுவோம் என்றால் அந்த ஆரம்பமாகிய வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை அவன் கெடுத்து விடுவான் என்றால் பிசாசுக்கு நல்லா தெரியும் அந்த வாரம் முழுவதும் வாழ்க்கையிலே குடும்பத்திலே வெறும் போராட்டம் தான் இருக்கணும். பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆரம்பம் முதல் மாதம் சத்ருவாகிய பிசாசு ஆண்டவராகிய இயேசுவை ஊழியத்தின் ஆரம்பத்தில் தான் வனாந்தரத்தில் சோதித்தான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, பிசாசு நம்முடைய ஆரம்பத்துக்கு விரோதமாக எவ்வளவு கிரியை செய்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள தான் சொல்றேன். இந்த முதல் மாதமாகிய ஜனவரி மாசத்தை பரிசுத்தமா கடக்க விடவே மாட்டான். அதுக்கு நிறைய சோதனை, பரிசுத்தத்தை குலைக்க, நம்முடைய ஜெபத்தை தடை பண்ண, உபவாசம் எடுக்கக்கூடாதபடி, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாதபடி. கர்த்தருடைய ஊழியக்காரலாம் சொல்றேன், இந்த போராட்டம்லாம் பிப்ரவரி மாசத்திலிருந்து குறைஞ்சிரும். இது எப்ப கரை புரண்டு ஓடும்னா முதல் மாசத்துல தான். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும் ஆரம்பத்தை பாதித்து விடுவோமானால் மற்ற மாதங்கள்ல இவர்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனால தான் இந்த முதல் மாதம் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசுவோட வாழ்க்கையிலேயே அந்த ஆரம்பத்தை பிசாசு எதிர்த்து போராடுறான் பாருங்க. வனாந்தரத்தில் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த உடனேயே அந்த ஆரம்பத்திலேயே பிசாசு அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து கிரியை செய்கிறார். நெகேமியா ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த உடனேயே போராட்டம், ஆரம்பத்தில் தான் போராட்டம். இப்ப அந்த தாவீதோடு இருந்த மனுஷர்கள் அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை ஆரம்ப காலகட்டத்திலே கடக்கிறார்கள். கரை புரண்டு ஓடுகிறது அது ஒரு சாதாரண கடந்து செல்லுதல் அல்ல, ஒரு ஆபத்தான தீர்மானம் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஜார்டன் வாஸ் அட் த ஃப்ளட் ஸ்டேஜ். வெள்ளம் போல கரை புரண்டு ஓடுகிறது. இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரும். அந்த வெள்ள காலகட்டம் என்று சொல்லும் போது அங்கதான் நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. flood season reveals faith. அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடுகிற அந்த சூழ்நிலையில தான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பது விளங்குகிறது. அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த சூழ்நிலை தான் நாம் பயப்படுகிறோமா அல்லது விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை நமக்கு காண்பிக்கிறது. பின் வாங்குகிறோமா அல்லது
அந்த சூழ்நிலையிலும் முன்னேறுகிறோமா என்பதை அந்த கரை புரண்டு ஓடுகிற அனுபவம் தான் வெளிப்படுத்துகிறது. ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லுகிறோமா அல்லது திட தீர்மானமாய் கர்த்தரை பின்பற்றுகிறோமா என்பதையும் அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து தான் வெளிப்படுத்துகிறது. யோசித்து பாருங்கள், யோர்தான் அதாவது அமைதலாக ஓடுற நேரத்தில் ஆண்டவரோடு கூட நடக்கிறது லேசான காரியம். யார் வேணாலும் நடக்கலாம் ஆண்டவரோடு கூட. யோர்தான் அமைதலா ஓடுற நேரத்தில் யார் வேணாலும் ஆண்டவராக இயேசுவோடு கூட நடந்து போகலாம். ஆனால் கரை புரண்டு ஓடுகிற நேரத்தில் ஆண்டவரோடு கூட நாம் நடக்க வேணுமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். ஆண்டவரே, என்ன போராட்டம் வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்மோடு கூட சஞ்சரிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக பேசுகிறேன். Just as the flood waters remove the visibility of the stepping stone. யோசித்து பாருங்க, தண்ணி கரை புரண்டு வரும்போது நம்முடைய அடிக்கற்களை மறைத்து விடும். நம்முடைய பாதை கற்கள், அடிக்கற்கள்னு சொல்லுவாங்க, ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒரு வெள்ளம் தண்ணி புரண்டு வரும்போது நாம் நடக்க வேண்டிய பாதைகளை மறைத்து விடும். அது போலதான் நமக்கு வருகிற பாதகமான சூழ்நிலைகள் சில சமயத்தில் நம்முடைய பாதுகாப்பின் உணர்வை மறைக்கிறது போல தோன்றும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், நாம் தனியாய் கடக்கவில்லை, நாம் தனியாய் இல்லை, சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டைமிங் டெஸ்ட்ஸ் ட்ரஸ்ட். காலம்தான் நம்முடைய நம்பிக்கையை பரீட்சை பார்க்கிறது. காலம்தான் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறது. நீங்க யோசித்து பார்க்கணும், மாதத்தின் முதல் மாசத்துல, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற முதல் மாசத்துல ஏன் இவர்களை யோர்தானை கடக்க கர்த்தர் செய்ய வேண்டும்? கரை புரண்டு ஓடுகிற காலத்தில் ஏன் தாவீதோடு இருந்த மனுஷர்களை யோர்தானை கடக்க பண்ண வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். என்றைக்கு விசுவாசம் வசதியை தேடுதோ அது விசுவாசமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். Faith that waits for convenience is not faith. விசுவாசம் வசதியை தேடுமானால் அது என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. Obedience that negotiates timing is not obedience. கீழ்ப்படிதல் என்றைக்கு ஆண்டவரோடு கூட காலகட்டத்தை குறித்து வழக்காடுதோ அது கீழ்ப்படிதல் இல்லை. சில சமயத்தில் ஆண்டவர் சில காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவோம் பாருங்க, இப்ப வேண்டாம் ஆண்டவரே, இப்ப இல்லை ஆண்டவரே, அப்புறம் செய்கிற ஆண்டவரே. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த காலத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணுகிறோம், பேரம் பேசுகிறோம். அது கீழ்ப்படிதல் அல்ல, கீழ்ப்படிதல் அல்ல. ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஞானி சொல்கிறார் பாருங்கள், எடுத்து வாசிங்கை. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கை. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் கூட வேதத்தை திறந்து பாருங்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். காற்றை கவனிக்கிறவன், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான், அறுக்க மாட்டான். சிந்தித்து பாருங்க, இது ஞானம். This is wisdom. He who observes the wind will not sow, and he who regards the cloud will not reap. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது இந்த வசனம்? விதைக்க வேண்டிய காலத்திலே காற்று கண்டிப்பா அடிக்கதான் செய்யும். ஐயோ இப்ப காற்று அடிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டா விதைக்க முடியாது. அறுக்கிற காலத்திலே கண்டிப்பா மேகமூட்டம் கண்டிப்பா வரும். ஐயோ இப்ப மேகமூட்டம் வந்திருக்கே அப்படின்னு மேகத்தை பார்த்துட்டா விளைச்சல் அறுக்க முடியாது.
இந்த இடத்துல ஞானி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சிந்தனையில் இருக்கிறது எல்லாமே அவருடைய பிரச்சனை தான், அவருடைய தேவைகள் தான், அவருடைய சூழ்நிலைகள் தான். அதனால தான் ஒன்றுமே செய்ய முடியாதபடி நம்முடைய கைகளை கட்டி போட்ட ஒரு நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய பிரச்சனைகளையே யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய சூழ்நிலைகளையே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றையும் சாதிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்றார். மேகங்களை பார்க்க வேணாம், அந்த மேகங்களை சுற்றிலும் ஒரு சில்வர் லைன் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அதை பாருங்க. ஆமென். ரோஜாக்களில் இருக்கிற, ரோஜா மலையில் இருக்கிற முள்ளை பார்க்க வேணாம், முள்ளில் இருக்கிற ரோஜாவை பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் பார்க்கிற விதத்தை மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் தன்னுடைய வழியை பார்க்கும்படியாய் செய்வார். If you change the way you see, God will cause you to see His ways. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? உங்களுடைய சூழ்நிலையா இருக்கட்டும், மற்றவர்களை பார்க்கிற விதமா இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், பார்க்கிற விதத்தை மாத்திருங்க. பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பிரச்சனையை கிட்ட கொண்டாந்துருவான். பிரச்சனையை கிட்ட கொண்டாந்துட்டு பிரச்சனையை பெருசா காமிச்சிருவான். ஆண்டவரை சின்னதா காமிப்பான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்க விளங்கும்படியா நான் பேசுறேன். சூரியன் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய சூரியன். ஒரு விரல்ல கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த சூரியன் தெரியாது. ஒரே விரல்ல உங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா, ரெண்டு விரல் தான், இதுல கண்ணை மூடிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய சூரியனை பார்க்க முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சின்ன பிரச்சனையா இருக்கும், அதை வச்சு ஆண்டவரை மூட பார்க்கறதான் பிசாசோட வேலையை. காலவெளியில் சொல்லுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனையின் பார்க்கலும் பெரியவர். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை பார்க்கலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்முடைய எல்லா தேவைகளை பார்க்கலும் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, இந்த வருஷத்துல உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறதை நிறுத்துங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரையே நோக்கி, அவரையே நோக்கி. ஹல்லேலூயா. நம்முடைய இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனைகளையே நோக்கிட்டு நாம் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் தான் சரியா ஓட முடியல. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் சரியா இல்லை. காரணம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் அவரை பார்க்கிறதை விட்டு விட்டு நம்முடைய கண்களை பிரச்சனையின் மேல வைத்திருக்கிறோம், சூழ்நிலைகள் மேல வைத்திருக்கிறோம். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, மகனே மகளே, நீ பார்க்கிற விதத்தை நீ மாற்றிக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காய் செய்வார். அன்றைக்கு மாத்திரம் அந்த யுத்த மனுஷர்கள், தாவீதோடு இருந்த யுத்த மனுஷர்கள் தங்களுடைய கண்களை கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் மேல வைத்திருந்தால் கடந்திருக்க முடியாது, கடந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ யோர்தானை நம்ம கடக்கணும், நம்முடைய சூழ்நிலைகளை கடக்கணும், நம்முடைய பிரச்சனைகளை ஜெயமாய் கடக்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளை பார்த்து அல்ல, பிரச்சனைகளை ஆளுகிற நம்முடைய தேவாதி தேவனை பார்த்து. ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் கேட்டோம்ல, நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிறார், உன்னதும் உயரமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒருவேளை நம்முடைய திட்டங்கள் தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஆதாரங்கள் ரொம்ப குறைந்ததா இருக்கலாம், பற்றாக்குறைகள் இருக்கலாம். ஒருவேளை எதிர்ப்பு நம்முடைய பார்வைக்கு பெரிதாய் காணப்படலாம். ஆனால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கவனிங்கள், எவ்வளவுதான் வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடினாலும் அப்படிப்பட்ட கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் தேவனுடைய நோக்கத்தை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா.
தேவனுடைய நோக்கத்தை மாற்ற முடியாது. Floods cannot cancel God's purpose. They can only confirm God's purpose. Hallelujah. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவான் இப்படியா சொல்கிறார், விசுவாசம் சாத்தியமே இல்லாத சாத்தியமற்ற காரியங்களை பார்த்து நகைத்து சொல்லுமா, இது நடக்கும் என்று சொல்லும். Hallelujah. Faith laughs at the impossibilities and cries, it shall be done. Hallelujah. சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை விசுவாசம் பார்த்து நகைத்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இது நடக்கும், என் தேவனால் ஆகும். Hallelujah. இந்த முதல் மாதத்தின் சில நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். They are strategic days. இந்த மாதத்தில் எந்த விதத்தில் ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோமோ அதை பொறுத்து தான் மற்ற மாதங்கள் இருக்கிறது. ஆமென். தாவீதோடு கூட இருந்த யுத்த மனுஷர்கள் அந்த யோர்தானை கடக்க ஒரு வசதியான நேரத்திற்காக காத்திருக்கவில்லை. ஆமென். மாறாக தைரியத்தோடு திட நம்பிக்கையோடு கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்கிறார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ற, அந்த வருஷத்தின் துவக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மகனே மகளே, நீ கடக்கிற காரியம் ஏதோ பிழைத்து வாழ்வதற்காக அல்ல, ஜெயமாய் வாழ்வதற்காக. Crossing is not just to survive, but crossing is to conquer. Hallelujah. ஏதோ வாழ்க்கையில பிழைப்பதற்காக அல்ல, கர்த்தர் நாம் கடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற காரியங்கள் எதற்கென்றால் ஒரு பெரிய ஜெயத்திற்காக. நாம் வாசித்ததான திருவுக்கோள் வசனத்தில் 5 அழகான சத்தியங்களை ஆவியானவர் வைத்திருக்கிறார். 5 divine movements, தெய்வீக அசைவு என்று சொல்கிறேன். 5 நிஜமான சத்தியங்கள், நம்முடைய வெற்றிக்கான காலங்களை நிர்ணயிக்கிற 5 அருமையான சத்தியங்கள். போன ஞாயிற்றுக்கிழமை இதை நான் சொன்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதலாவது ஆபத்தான பாதை, perilous path. இரண்டாவது நெருக்கடியான காலம். முதலாவது என்னது? ஆபத்தான பாதை. இரண்டாவது நெருக்கடியான காலம். மூன்றாவது பிரச்சனையான அழுத்தம். நான்காவது வல்லமையான பின்தொடருதல், பவர்ஃபுல் பர்சூட். ஐந்தாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், ப்ராமிஸ்ட் பொசஷன். முதலாவது என்னது சொல்லுங்க? பெரிலஸ் பாசேஜ். இரண்டாவது நெருக்கடியான பாதை, பிரessing பீரியட். மூன்றாவது பிரச்சனையான அழுத்தம், ப்ராப்ளமேட்டிக் பிரஷர். நான்காவது வல்லமையான பின்தொடர்தல், பவர்ஃபுல் பர்சூட். ஐந்தாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், ப்ராமிஸ் பொசஷன். போன ஞாயிற்றுக்கிழமையில முதல் குறிப்பை நாம் தியானித்தோம், ஆபத்தான பாதை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இதை சரியாக ஞாபகப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், ஒவ்வொரு ஆபத்தான பாதையிலும் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு உள்ளான ஆவிக்குரிய உணர்வு இருக்கிறது. ஏதோ கடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, திடமனதோடு தைரியத்தோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கடக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுதான் உண்மை. ஆமென். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் அழைப்புக்கும் ஜெயத்துக்கும் நடுவே கடந்து போக வேண்டிய அழுத்தம் இருக்கிறது. நெருக்கடியான ஒரு காலம் இருக்கிறது, பிரessing பீரியட், அழுத்தம் இருக்கிறது. Our journey from calling to conquest passes through pressing pressure. நீங்க சிந்தித்து பார்க்கும்படியா பேசுறேன். ஒரு பிரயாணத்தில் அழைப்பிலிருந்து ஜெயத்துக்கு நேராக கடந்து போகும்போது அதுக்கிடையே என்ன இருக்கிறது? நெருக்கடியான ஒரு காலம் இருக்கிறது. The journey from calling to conquest
passes through pressure. இங்கே தான் நம்ம 2வது குறிப்புக்கு நேராக கடந்து வருகிறோம். நெருக்கடியான ஒரு காலம். தாவீதோடு கூட இருந்த மனுஷர்களை சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி என்பதை நான் ஆவியில உணர்ந்து பேசுகிறேன். ஒரு சில விதமான அழுத்தத்துக்குள்ளாக, நெருக்கடிக்குள்ளாக நீங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நெருக்கடி, வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருக்கடி, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நெருக்கடி, பண ரீதியான ஒரு நெருக்கடி, உறவின் முறையிலே நெருக்கடி, வீட்டிலே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இது உங்களுடைய அனுபவமாக இருக்குமானால் இந்த நாளின் செய்தி உங்களுக்காக தான். நெருக்கடியான காலம். இதை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாம் சொல்கிறது, தாவீதோடு கூட இருந்த அந்த மனுஷர்கள் கரை புரண்டு ஓடுகிற முதல் மாதத்தில் யோர்தானை கடந்தார்கள். நெருக்கடியான காலம். நீங்க சிந்தித்து பார்க்கணும். அவர்கள் யோர்தானை கடக்கும் போது அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. நெருக்கடியான ஒரு காலம். இந்த ஒரு சொற்றோட ஒரு ஆழமான வெளிப்பாட்டை நமக்கு தருகிறது. ஆமென். முதல் மாசம் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், நெருக்கடியான ஒரு காலம். யோர்தான் அப்படியே தீவிரித்து ஓடுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது. எப்படி முடியுமான்னு தெரியல, கடக்க முடியுமா என்று தெரியல. மனுஷக ஞானம் சொல்கிறது, இப்ப கடக்க வேண்டாம், இப்ப கடந்து செல்வதற்கு சரியான நேரம் அல்ல, இப்ப கடப்பதற்கு சரியான நேரம் அல்ல. Human wisdom says this is not the right time to cross. ஆனா தெய்வீக ஞானம் சொல்கிறது, இது கடக்க என்னால் நியமிக்கப்பட்ட ஒரு காலம். Divine wisdom says this is my appointed time. இந்த காலகட்டத்தை தான் நீங்கள் கடக்கும்படியாக நான் நியமித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். God's calendar does not consult with our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து தேவனுடைய கால அட்டவணை இல்லை. ஆமென். சிந்தித்து பார்க்கணும். சில சமயத்தில் கால தாமதமாய் செய்கிறது பாதுகாப்பை போல தெரியும். ஆனா கீழ்ப்படுகிறது தான் தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கும். Sometimes delays feel safe, but obedience releases God's power. எத்தனையோ சமயத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லும் போது இப்ப செய்த ஆபத்தை போல தெரியும், கொஞ்சம் காலதாமதமா செய்யலாமே. நீங்க யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு, ஆபிரகாம் இடத்திலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே திருப்பி பார்க்க வேண்டாம், ஆண்டவர் சொல்றாரு, உடைய ஏகசுதனும் நீ அதிகமாய் விரும்புகிற உடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ எனக்காக நான் காண்பிக்கிற ஒரு மலையிலே நீ தகன பலியாக இட வேண்டும். தகன பலியாட நான் யோசித்து பார்ப்பேன் அடிக்கடியாக. இதை மாத்திரம் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருந்தா ஒரு 2 நாள் உபவாசம் போடுவோமே. ஆண்டவர் தான் பேசுறாரா இல்ல ஆண்டவர் மறந்துட்டு ஏதோ சொல்றாரா? அவரு தானே ஈசாக்க கொடுத்தாரு, அவர் எப்படி கேட்பாரு? அதுவும் நம்முடைய ஆண்டவர் நரபலியில பிரியப்படுகிறவரா? எவ்வளவு புத்தி வேலை செய்யும் யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நிதானித்து முள்ள செய்வோம். இப்ப என்ன அவசரப்படணும்? ஆபிரகாம் காலதாமதம் செய்யலையா, அதிகாலையில் எழுந்து. ஹல்லேலூயா. நீங்களும் நானா இருந்தா காலதாமதம் பண்ணியிருப்போம். ஏன் தெரியுமா? காலதாமதம் பண்றது நமக்கு ரொம்ப சேஃபா தெரியுது. ஆனா கீழ்ப்படுகிறது தான், உடனே கீழ்ப்படுகிறது தான் தேவனுடைய வல்லமையை கட்ட வைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். சரி, ஆபிரகாம் தர்க்க புத்தியை பயன்படுத்தி ஒரு 3 நாளுக்கு பிறகு கீழ்ப்படிஞ்சதுதான்னு வச்சுங்களேன். உடனே போல ஒரு 3 நாள் காலதாமதமா
அவர் அந்த இடத்துக்கு போயிருந்தா அந்த கடை அங்கே இருக்குமா? கடை அங்கே இருக்காது. கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற கடை எவ்வளவு நேரம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உடனே கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் இருக்கும். உடனே கீழ்ப்படிஞ்சா அந்த கடை இருக்கும். இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு, நாளைக்கு இல்லை ஆண்டவரே, அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லை ஆண்டவரே, அடுத்த மாசம் அப்படின்னா கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற கடை அங்கே இருக்காது. ஈசாக்க பலியிட்டு வர வேண்டியதுதான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டு வர வேண்டியதுதான். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. ஒருவேளை கர்த்தர் ஞானஸ்தானத்தை குறித்து யார் இடத்துல பேசுவார் என்றால், அடுத்த மாசம் எடுத்துக்கிறேன், இன்னொரு 6 மாசம் கழிச்சு எடுத்துக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற கடை போயிடும். கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுனா உடனே கீழ்ப்படி. Not convenient obedience, not casual obedience, immediate obedience, unmindful of the consequences. விளைவுகளையும் யோசித்து பார்க்காதபடி ஆண்டவர் சொல்லிட்டாரா, உடனே கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க செய்து பாருங்களேன், உங்களோட ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகாது, ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களோட கையை விட்டு விலகாது, அதுக்கு மாறாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் பெருகும். உடனடியான கீழ்ப்படிதல தான் ஆசீர்வாதத்தின் பெருக்கம் இருக்கிறது. உடனடியான the multiplication of your blessing depends on immediate obedience. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்க இதை சிந்தித்து பார்க்கணும். Pressure is often the proof of divine timing. ஒரு அழுத்தம் வருகிறது என்றால், ஒரு நெருக்கடி வருகிறது என்றால், அது எதற்கு நிரூபணமாகிறது என்று சொன்னால், தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்கு ஒரு ஆதாரமாக, நிரூபணமாக இருக்கிறது. Pressure is often the proof of divine timing. Of divine timing. ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் எனக்காக ஏற்படுத்தின சரியான காலகட்டம்னு அர்த்தம். சோர்ந்து போகிறதுக்காக அல்ல, மனமடிவுக்காக அல்ல, என்னுடைய அற்புதத்துக்காக, என்னுடைய ஜெயத்துக்காக கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டம் என்று அர்த்தம். அநேக சமயத்தில் அழுத்தம், நெருக்கடி வரும்போது சோர்ந்து போகிறோம், அப்படிதானே? அப்படி அல்ல சகோதரனே, சரி, அப்படி அல்ல. அந்த நெருக்கடியான காலம் தான் தேவன் நமக்காக ஏற்படுத்தின காலம் என்று சொல்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 1992ஆம் ஆண்டு நாங்கள் கல்கட்டாவில் இருக்கும்போது கர்த்தர் எங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். ஒரு பயங்கரமான காலகட்டம். அடியானுக்கும் என்னோட மனைவிக்கும் என்னோட மனதிலே பெரிய ஒரு குழப்பம், பயங்கரமான ஒரு குழப்பம். காரணம், என்னோட மூத்த மகள் ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கிறார். எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற ஒரு பயம். வேலை ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாமே ஒரு வெறுமையாய் தோன்றுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், வேலையை ரிசைன் பண்ணு. எங்க போய் ஊழியம் செய்யறதுன்னு தெரியாது, எந்த ஊர்ல ஊழியம் செய்யறதுன்னு தெரியாது, எந்த இடத்துல போய் ஊழியம் செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் அதை சொல்லல, வேலையை விடுன்றார். பெரிய ஒரு மன அழுத்தம், நெருக்கடியான காலம். போராட்டத்தின் மத்தியில் என்னோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அந்த டைரக்டர் ஜெனரல் கையில் ரெசிக்னேஷனை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். அன்னைக்கு சனிக்கிழமை. பயங்கர ஒரு மன போராட்டம். பிசாசு சொல்றான், இவ்வளவு நல்ல ஒரு மத்திய அரசாங்க வேலை யாராவது ரிசைன் பண்ணுவாங்களா? எந்த முட்டாளாவது ரிசைன் பண்ணுவாங்க? நீ என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிற? உன்னை யாரு ஆதரிக்க போறது? அடுத்த மாசம் நீ எப்படி குடும்பத்தை சமாளிக்க போற? நீ எங்க போய் ஊழியம் செய்ய போற? ஆண்டவர் இடத்தை காமிச்சாரா? இடத்தை காமிச்சு பெரிய ஊழியத்தை கொடுத்த மாதிரி விட்டுட்டு வர. என்னென்னமோ சொல்றாங்க பிசாசு.
பயங்கரமான குழப்பம். அந்த நேரத்தில் தான் அடியாளும் மனைவியும் ஆபிரகாமை கொஞ்சம் குறித்து தியானித்தோம். ஆபிரகாமுடைய மனநிலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, உடைய தேசத்தையும் நிலத்தாரையும் உடைய தகப்பன் விட்டியும் விட்டு நீ வெளியே வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு தேசம் எதுன்னு காமிக்கல. வேதனத்தை நம்ம சொல்றது, ஆபிரகாம் புறப்பட்டு போனாரா, எங்க போறான்னு தெரியாதான், எங்க போறன்னு தெரியாமையே புறப்பட்டு. இதுதாங்க எங்களோட நிலைமை. ரிசைன் பண்ணிட்டேன், எங்க ஊழியம் செய்யறதுன்னு தெரியாது, எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாது, என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியாது, ஊழியம் செய்யவே தெரியாது. அன்னைக்கு சனிக்கிழமை நானும் மனைவி கை கோத்து முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிச்சிட்டோம், என்ன செய்யறது தெரியல, இதுக்கு பிறகு எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோட அழைப்பை இன்னும் ஒரு விஷயம் நீங்க உறுதிப்படுத்தணும். ஆண்டவரே, அன்னைக்கு சனிக்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆலயத்துக்கு போகிறோம். ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அந்த சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் இருந்தது சால்ட் லேக், சர்ச் இருந்தது சென்ட்ரல் கல்கட்டா. போய் சபையில் உட்கார்றோம், ஆராதனை ஆரம்பிக்க போகிறது. பொதுவாக அந்த சபையில் பாட்டு பாடி ஆராதனை பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கு அந்த ஆராதனைக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார் வந்து, கர்த்தரால் ஏவப்படுகிறேன், ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க வேண்டும் சொல்லி வாசிக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு அழைக்கும் போது என்ன வேத பகுதியை காண்பித்தாரோ அதே வேத பகுதியை வாசிக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 28 வசனத்தை தான் கர்த்தர் எங்களுக்கு காண்பித்தார். அதே வசனம், ஒரு வசனம் முன்னா இல்லை, ஒரு வசனம் பின்ன இல்லை. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 23 28 வரைக்கும் மோசே எப்படி கர்த்தர் அழைத்தார்னு சொல்லி அந்த வசனத்தை அப்படியே வாசி. நாங்கள் அப்படியே கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வாசித்துட்டு போய் உட்கார்ந்தார். உடனே இன்னொரு சைனீஸ் பாஸ்டர், அவர் பேர் கூட ஞாபகம் இருக்கிறது, பாஸ்டர் சாலமன் வேங் அப்படின்னு சொல்லி, அவர் முன்பாக வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த சபையில் இந்த கூட்டத்தில் ஒரு தம்பதி இருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களை உடனடியாக முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார். நீங்கள் சந்தேகப்படாமல் ஊழியத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? எங்களோட மனசில் இருந்த அத்தனை காரியத்தையும் சொல்லிட்டார். நாங்கள் கண்ணீரோடு கூட அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தார். அன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை அழைத்தேன், நான் உண்மை உள்ளவன், யார் உன் பட்சத்தில் நிற்காவிட்டாலும் நான் நிற்பேன், கடைசி பரியந்த நான் உன்னை நடத்துவேன். அந்த வார்த்தை தாங்க கடந்த 33 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் எங்களை நடத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அழுத்தம், நெருக்கடியான காலகட்டம் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் எங்களை கடந்து போக கர்த்தர் உதவி செய்தார், ஜெயமாய் கடக்க உதவி செய்தார். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். தாவீதோடு கூட இருந்த மனுஷர்கள் கடப்பதற்கு முன்பாக, கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடப்பதற்கு முன்பாக கர்த்தர் அந்த யோர்தானை அடக்கவில்லை. நீங்க சிந்தித்து பார்க்கணும். God did not remove the flood before the crossing. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இவர்கள் கடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் யோர்தானை அமைதல் படுத்திட்டாரா? இல்ல. ஆண்டவரால் அமைதல் படுத்தி இருக்க முடியும், ஆனால் அவர் அமைதல் படுத்தவில்லை. அந்த யோர்தான் நதியை இறையாதே, அமைதலாயிருன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி அமைதலாயிருக்கும். அப்படிதானே? ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியோடு கூட கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல காலை வைப்பதற்கு முன்பாகவே யோர்தானை கர்த்தர் அமைதிப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அமைதிப்படுத்தவில்லை. தீர்க்கதரிசனமா சொல்றேன், கவனிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், நெருக்கடியின் காலத்தில்
முன்னேற வேண்டும். If you want God to do a miracle, God requires movement in the midst of pressure. அழுத்தத்தை பார்த்து பின்வாங்கி விடுவோம் என்றால் அற்புதத்தை இழந்து விடுவோம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய நெருக்கடியான காலத்தை பார்த்து ஆவிக்குரிய முன்னேற்றத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் அழுத்தமான நெருக்கடியான காலத்தை பார்த்து விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்வாங்கி விடாதீர்கள். நெருக்கடியான காலத்தின் மத்தியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற தீர்மானிப்பீர்கள் என்றால் நான் அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க முடியுதா? அப்ப ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும்னா வாட் காட் ரிக்வயர்ஸ், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நெருக்கடியின் மத்தியிலே முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும். God requires movement in the midst of pressure. எத்தனை பேர் தீர்மானிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்பாக பார்வோனுடைய சேனை பின்தொடர்கிறது. ரெண்டு பக்கமும் பர்வதங்கள். முன்னேறத்துக்கு இடமே இல்லை. அடுத்த படி வைக்கணும்னா சிவந்த சமுத்திரம் தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது பயங்கரமான ஒரு நெருக்கடியான காலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கடியான காலம். முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது, பக்கங்களிலும் போக முடியாது. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை பார்த்து இந்த ஜனங்களை முன்பாக போக சொல்லு, புறப்பட்டு முன்பாக போக சொல்லு. அவங்க புறப்பட்டு முன்பாக போக ஆரம்பித்த பிறகுதான் சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளக்கு. அப்ப கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்றார் இந்த வருஷத்துல? என் மகனே மகளே, நெருக்கடியான காலம் வரும். அதை பார்த்து பின்வாங்க வேண்டாம், அதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அந்த நெருக்கடியின் மத்தியிலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுங்கள். அற்புதம் கண்டிப்பா நடக்கும். சிவந்த சமுத்திரம் பிளக்கும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அமைதலாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இது நமக்கு ராஜ்யத்தின் கொள்கையை கற்றுக் கொடுக்கிறது. This teaches us a vital kingdom principle. ஒரு நெருக்கடி வரும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. Pressure often signals destiny. ஒரு நெருக்கடி காலம் வருகிறது என்றால் அது எதை காண்பிக்கிறது என்றால் கர்த்தர் உங்களை இலக்குக்கு நேராய் நடத்துகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு நெருக்கடி காலம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால் கர்த்தர் நம்மை இலக்குக்கு நேராய் நடத்துகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கடி காலம் நீ எதை சொல்ல முடியும்? எதை நெருக்கடி காலம் என்று சொல்லலாம்? சூழ்நிலைகள் பாதகமாக மாறும்போது அது ஒரு நெருக்கடியான காலம். ஒரு காலகட்டம் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கும்போது ஒரு நெருக்கடியான காலம். விசுவாசத்தை பார்க்கிலும் பயம் சத்தமாய் பேசும்போது நெருக்கடியான காலம். சிந்தித்து பாருங்க. When delay feels safer than obedience, கீழ்ப்படிதலை பார்க்கிலும் கொஞ்சம் கால தாமதமா போனா பாதுகாப்பா தோணுது பாருங்க, அதுதான் நெருக்கடி காலம். ஆனா இந்த நெருக்கடி காலகட்டத்தில் தான் கர்த்தர் நம்மை கடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். That's God's chosen moment for crossing. ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Never doubt God in the dark what God had shown you in the light. தேவன் வெளிச்சத்திலே உங்களுக்கு காண்பித்த காரியத்தை குறித்து இருண்ட காலத்துக்குள்ளே செல்லும் போது உங்கள் தேவனை ஒரு நாளும் சந்தேகப்பட வேண்டாம். வெளிச்சத்தின் நாட்களிலே கர்த்தர் உங்களோடு பேசின காரியத்தை குறித்து ஒரு இருண்ட காலத்து கட்டத்துக்குள்ளே கடந்து போகும்போது நீங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் சந்தேகிக்க வேண்டாம். நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் ஒரு நெருக்கடி காலத்தில் நம்ம நடத்தணும்?
நல்ல கவனிங்க, நம்ம ஆண்டவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறவர் தானே. அவர் நம்மளை ஒரு நெருக்கடியான காலத்துக்குள்ள நம்மளை போக வைத்து கஷ்டப்படுகிறத பார்க்கிற விரும்புகிறவர் அவரு அல்ல. அவர் ஒரு அன்பான தகப்பன். ஒரு அன்பான தகப்பனாக இருந்தும் ஒரு நெருக்கடியான காலத்துக்குள்ளே நம்மை கடந்து போக கர்த்தர் எதிர்பார்க்கிற காரணம் என்னவென்றால், ஒரு நெருக்கத்தில் தான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி வெளிப்படுகிறது. Pressure reveals maturity. Pressure reveals maturity. ஒரு நெருக்கத்தின் காலத்தில் தான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பது நமக்கே தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம ஒரு விசுவாச வீரர்கள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நெருக்கடி காலத்தில் போகும்போது தான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கே தெரியும். ஒரு வாக்கியம் சொல்ற, அதை யோசித்து பாருங்கள். Faith that cannot be tested cannot be trusted. எந்த விசுவாசம் பரீட்சிக்கப்பட முடியாதோ அந்த விசுவாசத்தை நம்ப முடியாது. எந்த விசுவாசம் பரீட்சிக்கப்பட முடியாதோ அந்த விசுவாசம் நம்பத்தக்க விசுவாசம் அல்ல. ஆமென். ஏன் கர்த்தர் நெருக்கடி காலத்தை அனுமதிக்கிறார்? நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடி காலத்தை அனுமதிக்க காரணம், அந்த நெருக்கடி காலம்தான் பார்வையாளர்களுக்கும் யுத்த வீரர்களையும் ரெண்டா பிரிக்கிறது. அந்த நெருக்கடி காலம்தான். Only the pressure season will separate the spectators from the soldiers. ஒரு நெருக்கடி காலத்தில் பார்வையாளர் இருப்பாங்க, தூரத்திலிருந்து பார்ப்பாங்க. கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை தூரத்திலிருந்து பார்க்கிற பார்வையாளர் இருக்கிறார்கள். ஆனா அதை கடக்கக்கூடிய யுத்த வீரர்களும் இருக்கிறார்கள். இந்த நெருக்கடி காலம் தான் நீங்க வெறும் பார்வையாளர்களா அல்லது யுத்த வீரர்களா என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சில காரியங்களை விரும்புவாங்க, ஆனா யுத்த வீரர்களா இருக்க மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க, வெறும் நல்லா பேசுவாங்க, விசுவாச வார்த்தையெல்லாம் நல்லா பேசுவாங்க, ஆனா யோர்தான் முன்னால வந்துட்டா பயந்து தடுமாறிடுவாங்க. இதெல்லாமே நெருக்கடி காலம் தான் நம்மை வெளிப்படுத்துகிறது. ஆனா இந்த மனுஷர்கள், தாவீதோடு இந்த மனுஷர்கள் அந்த நெருக்கடியின் காலத்திலே யோர்தானை கடக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, pressure activates supernatural help. ஒரு நெருக்கடி காலத்தில் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சகாயத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு நெருக்கடி காலத்தில் தான் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சகாயத்தை அனுபவிக்க முடியும். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தானை கடக்கும் போது, இட் வாஸ் அட் ஃப்ளட் ஸ்டேஜ். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து யோர்தானை இரண்டாக பிளந்தார். அப்படிதானே? அந்த நெருக்கடி காலத்தில் தாங்க தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சகாயத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆமென். அப்ப யோசுவா இடத்துல தேவன் எதிர்பார்த்தது என்ன? முதல் கீழ்ப்படிதல், அடுத்தது அற்புதம். கீழ்ப்படிதல் இல்லாத அற்புதமே கிடையாதுங்க. கீழ்ப்படிதல், வேதத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, எங்கே அற்புதத்தை பார்த்தாலும் அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும். Hallelujah. The miracle did not precede obedience. கீழ்ப்படிதலுக்கு முன்ன ஒரு அற்புதம் நடந்து வேதத்தில் காமிக்க முடியாது. நடந்த அத்தனை அற்புதங்களுமே கீழ்ப்படிதலுக்கு பின்பாக நடந்தது தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் யோர்தானை அமைதல் படுத்தி இருந்தால் அதுக்கு விசுவாசமே வேண்டாமே. நான் சொல்றது விளங்குதா? If God parted the river first, there's no need for faith. அப்படிதானே? கடக்கிறதுக்கு முன்னே யோர்தான் அமைதல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விசுவாசம் தேவையில்லையே. ஆமென். சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு நெருக்கடியான காலம்தான் நமக்கு வெளியரங்கமான வெற்றியை கொண்டு வரும். Only pressure positions us for public victory. நெருக்கடி காலம்தான் வெளியரங்கமான வெற்றியை நமக்கு கொண்டு வரும்.
வேதம் என்ன திரும்ப சொல்லுது? வாசித்த திருவுக்கோள் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த பள்ளத்தாக்கில் இருந்து அனைவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. துரத்தி விட்டவர்கள் இவர்களே. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார் பாருங்க. That private crossing produced public conquest. அவர்கள் கடந்து போனதை ஒருவேளை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. It was a private crossing. அப்படிதானே? ஆனா பள்ளத்தாக்கில் இருக்கிற அத்தனை பேரையும் துரத்தி விட எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே, யாரும் காணாத உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் கடக்கிற அந்த யோர்தான் இருக்கிறதே, அது வெளியரங்கமான ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். Hallelujah. Your private crossing produces public conquest. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற ஒரு நெருக்கடியான காலமும் வீணாய் போகிறது அல்ல. கர்த்தர் ஒரு நெருக்கடியான காலத்தை அனுமதிக்கிறார் என்றால் ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை உந்தி தள்ளுகிறார் என்று அர்த்தம். வேதாகமத்திலே பல உதாரணங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்கள். அவர்கள் யோர்தானை கடக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. அப்படி இருந்து யோர்தானை கடந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கடக்கும் போது யோர்தான் அமைதலாய் இல்லை. It was unpredictable. It was dangerous. It was overflowing. வீட்டுக்கு போய் யோசுவா 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். நான் சொல்ற காரியம் உங்களுக்கு விளங்கும். ஆமென். இந்த வருஷம் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. Conquest followed courage. எப்ப தெரியுமா ஜெயம்? கர்த்தருடைய ஜனங்கள் தைரியமாய் நிற்கும் போது, கோழைகளாக அல்ல, பயந்து ஓடுகிறவர்களாக அல்ல, தைரியமாய் நிற்கும் போது. எனக்கு அருமையான சபையாரே, பிரச்சனைகளை பார்த்து ஓடுகிறவர்கள் அல்ல, நாம் சேனைக்குள் பாய்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். நீராவி கப்பலுக்கும் பாய்மர கப்பலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீராவி கப்பலுக்குள்ளே ஒரு இன்ஜின் இருக்கிறது, அப்படிதானே? நீராவி கப்பலுக்குள்ளே ஒரு இன்ஜின் இருக்கிறது, மோட்டார் இருக்கிறது. இந்த நீராவி கப்பல் எப்பொழுதுமே அந்த அலைக்கு எதிர்த்து தான் போகும். அதுக்கென்று போக வேண்டிய ஒரு லக்கு இருக்கிறது. அந்த திசையை எந்த அலையும் மாற்ற முடியாது. காரணம், அதுக்குள்ளே ஒரு வல்லமையான ஒரு இன்ஜின் மோட்டார் இருக்கிறது. எவ்வளவுதான் அலை அடிச்சாலும் அந்த அலையை எதிர்த்து போகக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை அந்த இன்ஜினுக்குள்ளே, அந்த நீராவி கப்பலுக்குள்ளே இருக்கிறது. அதே சமயத்தில் பாய்மர கப்பலை பாருங்க, எந்த திசையில காத்து அடிக்குதோ அந்த திசைக்கு தான் போகணும். அதால எதிர்த்து போகவே முடியாது. காத்து எந்த திசைக்கு எங்க கொண்டு போதோ, காத்து எங்க கொண்டு போகணும்னு நினைக்குதோ அங்க போயிடும். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு பிரதர், சிஸ்டர்? உங்க வாழ்க்கை நீராவி கப்பலை போல இருக்கிறதா, பாய்மர கப்பலை போல இருக்கிறதா? நீராவி கப்பல்னு சொல்லும் போது நமக்குள்ளே பரிசுத்தாவிட வல்லமை இருக்கிறது. காற்று அடிக்கிற திசையில போகிறவன் நம்ம அல்ல. காற்றை எதிர்த்து, அலைகளை எதிர்த்து, பிரச்சனைகளை எதிர்த்து போராடி முன்னேறுகிற கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிக்லாக்கிலே தாவீதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அமலேக்கியர் எல்லாற்றையும் தீக்கிரையாக்கி விட்டு போய்விட்டார்கள். அது ஒரு நெருக்கடியான காலம், தாவீதுக்கு நெருக்கடியான காலம். வீட்டுக்கு போய் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, விளங்கும். ஒரு பக்கத்திலே சொந்த தாவீதோடு இருந்த சொந்த ஜனங்களே, மக்களே, மனுஷர்களே தாவீதை கல்லெறியும்படியாக எழும்புகிறார்கள். தாவீதை கல்லெறியும்படியாக, சத்துருக்கள் இல்லைங்க, தாவீதோடு கூட இருந்தவர்கள். கர்த்தருடைய ஆவியான யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. சில சமயத்தில் உங்களை குடும்பத்தாரே கல்லெறிய கல்லெடுப்பார்கள். உங்களோட சொந்தமே கல்லெறியும். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே கவலைப்படாதே. ஹல்லேலூயா. சொந்த ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். தாவீது விடாய்த்து போகிறான், சோர்ந்து போகிறான். வேதம் அந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அழுகிறதுக்கு கூட பலன் இல்லையா.
அழுகிறதுக்கு கூட பலன் இல்லையா? ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்றது? அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டபடினாலே தாவீது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒருவேளை உங்களை தைரியப்படுத்த பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களோட சொந்த குடும்பமே உங்களுக்கு எதிர்த்து வரலாம். உற்சாகப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு அன்பான வார்த்தை பேச யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இழந்து போன அத்தனையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. Pressure precedes promotion. ஒரு உயர்வு வருவதற்கு முன்பாக ஒரு நெருக்கடி இருக்கிறது. எஸ்தரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையை பணயமாக, தன்னுடைய ஜனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை பணயமாக வைத்து மொர்தெகாய் சொல்றாரு, இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ ராஜ மேன்மை அடைவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதே. At such a time as this. யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட காலம். எப்படிப்பட்ட காலம்? நெருக்கடியான காலம். சொந்த ஜனங்கள் யூதர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். நெருக்கடியான காலம் தான். ஆனா எஸ்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? செத்தாலும் சாகிறேன். If I perish, I perish. செத்தாலும் சாகிறேன். எனக்கு அருமையானவர்களே, எஸ்தர் தைரியமா எடுத்த ஒரே ஒரு படிதான் யூத குலத்தையே அன்னைக்கு ரட்சித்தது. One courageous step in that pressing moment saved a nation. ஒரே ஒரு தைரியமான படிதான் அந்த யூத குலத்தையே ரட்சித்தது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். The pressing moment meant destruction, where silence meant destruction. அன்னைக்கு மாத்திரம் எஸ்தர் மௌனமா இருந்திருந்தால் அத்தனை யூத குலமும் முற்றிலுமா அழிந்திருக்கும். ஆனா எஸ்தருடைய தைரியம் அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தது. pressing period reveals divine purpose. இந்த நெருக்கடியான காலம்தான் தெய்வீக நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல அந்த நெருக்கடியான காலத்துல நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நெருக்கடியான காலம் தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவராய் இயேசுவை யோசிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் கொல்கதா போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் ஒரு நெருக்கடியான காலம். அவர் அப்படியே நசுக்கப்படுகிறார். கெத்செமனே என்று சொல்லும்போது எபிரேய வார்த்தை கெத்துனா பிரஸ்ன்னு அர்த்தம், ஆயில் பிரஸ்ன்னு அர்த்தம். தமிழ்ல எண்ணெய் பிழியப்படுகிற இடம்னு அர்த்தம். செமன்னா எண்ணெய்னு அர்த்தம், ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய் பிழியப்படுகிற இடம் தான் கெத்செமனே. அவர் அப்படியே நசுக்கப்படுகிறாருங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நசுக்கப்பட்டா அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாய் வெளியே வருகிறது. எப்படி ஒரு நெருக்கடியான காலம் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நெருக்கடி காலம்தான் உலக ரட்சிப்பின் கதவையே திறக்கிற ஒரு திறவுகோலாய் மாறிடுது. That pressing moment unlocked the salvation for the whole world. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். ஒரு நெருக்கடியான காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற நெருக்கடியான காலத்தின் மூலமாக கர்த்தர் மற்றவர்களின் ரட்சிப்பை வாக்கு பண்ண முடியும். பவுலும் சீலாவும் யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையில் கை கால் கட்டப்பட்டவர்களாக, உடம்பெல்லாம் காயம், இருட்டு அறையிலே, உள்காவல் அறையிலே அவர்கள் பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறார். நெருக்கடியான காலம். இந்த நெருக்கடியான காலம் எதுக்கு தெரியுமா? சிறைச்சாலை தலைமுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்கு. சில சமயத்தில் கர்த்தர் நம்மை நெருக்கடியான காலத்துக்குள்ளே நடத்தி போகிற காரணம் மற்றவருடைய ரட்சிப்புக்காக இருக்கலாம். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியும்.
நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். விடுதலை வரும். இயற்கையா வராது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் விடுதலை வரும். அடுத்த நாள் இயற்கையான விடுதலை வருகிறது. அவர்கள் விடுதலையாக்கும்படியாக போர்ச்சவர்கள் அனுப்புகிறார்கள். ஆனால் இயற்கையான விடுதலைக்கு முன்பாக அன்றைக்கு ராத்திரியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை வந்துவிட்டது. கர்த்தர் இப்படி தாங்க செயல்படுவார். இயற்கையாக ஒரு காரியம் வருவதற்கு முன்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில். இது யாருக்கு அப்படின்னா, நெருக்கடியின் மத்தியிலே ஆராதிக்கிறாங்க பாருங்க, நெருக்கடியின் மத்தியிலே ஜெபிக்கிறாங்க பாருங்க, நெருக்கடியின் மத்தியிலே பாட்டு பாடுறாங்க பாருங்க. ஓ ஹல்லேலூயா! கர்த்தருடைய வல்லமையை நான் உணர்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நெருக்கடியான காலம்தான், கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தான். அதை பார்த்து நாம் கலங்குகிறவர்கள் அல்ல. அந்த சூழ்நிலையை கடக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். கடக்க மாத்திரம் அல்ல, ஜெயிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Not only to cross but also to conquer. ரெண்டு பக்கத்திலும், கிழக்கிலும் மேற்கிலும் ஜெயமாய் விளங்கும்படியாக நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடிக்க போகிறேன். இன்னும் சில நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்ல நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ஒருவேளை பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வேலையை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை காலதாமதுக்கு விரோதமாய் யுத்த போராடி கொண்டிருக்கலாம். Maybe battling against delays and deadlines and demands. ஒருவேளை கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்கு முன்பாக நிற்கலாம். ஒருவேளை பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை. You may be standing before tight timelines. ஒருவேளை உறவு சம்பந்தப்பட்ட குடும்ப காரியங்கள் மூலமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலை கர்த்தர் உங்களை கடக்க சொல்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை நெருக்கடியான காலத்திலே நடத்துகிறார் என்றால் நம்மை அழிக்கும்படியாக அல்ல, ஜெயிக்கும்படியாக, சோர்ந்து போகும்படியாக அல்ல, உற்சாகப்படும்படியாக, நம்பிக்கை இழந்து போகும்படியாக அல்ல, திட நம்பிக்கை பெறும்படியாக. Hallelujah. The pressing period is not to break you, it is to bring you into conquest. Amen. இந்த வருஷம் 2026 வருஷம் பின்வாங்குகிற வருஷம் அல்ல, பயந்து போய் ஸ்தம்பித்து நிற்கிற வருஷம் அல்ல. போராட்டத்தின் மத்தியிலே, நெருக்கடியின் மத்தியிலே என்ன வந்தாலும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே கடந்து சென்று ஜெயமாய் விளங்குகிற ஒரு ஆண்டு. ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சமயத்தில் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு, ஊழியத்தில் எதிர்ப்பு, போராட்டம், பயங்கர ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஏன் ஆண்டவர் இந்த எதிர்ப்பு? why this resistance? ஆண்டவர் சொன்ன, மகனே, அது ரெசிஸ்டன்ஸ் அல்ல, அது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் என்று சொன்னார். நீ அதை எதிர்ப்பா பார்க்கிற, அது எதிர்ப்பு அல்ல. That's a pressure test. Resistance training, அழுத்தத்தின் பயிற்சின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண பொருள் ISI மார்க் வாங்கணும்னா ப்ரெஷர் டெஸ்ட் இருக்கு. அந்த ப்ரெஷர் டெஸ்ட்டுக்கு போகாமல் ISI மார்க் போட்டுருவாங்களா? போட மாட்டேன். நான் அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்குறத குறித்து பேசலை, வேறு ISI குறித்து பேசுகிறேன். இன்டர்னல் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியை குறித்து பேசுகிறேன். ISI உள்ளான ஒரு ஆவிக்குரிய அடையாளம் நமக்கு இருக்கிறது. நம்ம சாதாரண ஜனங்கள் அல்ல. ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கர்த்தர் நம்மை நியமித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். முடிப்பதற்கு முன்பாக நாம் சில அறிக்கைகளை செய்ய போகிறோம். இந்த வருஷத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அறிக்கைகளை செய்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். கேட்கிற சத்தியங்கள், பிரசங்கங்கள், அதாவது போதனைகள், இதெல்லாம் நமக்கு சத்தியத்தை கொடுக்கும்.
ஆனால் நம்முடைய அறிக்கை தான் நம்முடைய சுதந்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும், செயல்படுத்துகிறது நம்முடைய அறிக்கை தான். ஆமென். நீ சொல்லுகிறபடி ஆகும், வேதம் சொல்லுதா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமான அறிக்கைகளை செய்ய வேண்டும். ஆமென். We are going to make faith confession that's going to activate our possession. Amen. அருமையான சபையாரே, அழுத்தத்தை எதிர்ப்பென்று பார்க்காதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடியான காலத்தை எதிர்ப்பாக, பிரச்சனையாக, போராட்டமாக பார்க்க வேண்டாம். Pressure is often the proof that conquest is near. ஒரு நெருக்கடி வருகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஜெயம் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஜெயத்துக்கு, வெற்றிக்கு சமீபமா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நாம் பின்வாங்குறவர்களாக அல்ல. எவ்வளவுதான் அழுத்தத்தின் மத்தியிலும் நாம் முன்னேறுவோம். பிரச்சனைகளை பார்த்து நாம் பின்வாங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. நம்முடைய வாயை திறந்து சத்தமா அறிக்கை செய்யலாமா? இந்த காலகட்டத்தில் நான் ஒரு நாள் மூழ்கி போகிறது அல்ல, நான் மூழ்கி போகிறது அல்ல, ஜெயமாய் வெளியே வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த அழுத்தத்தின் நெருக்கடியான காலகட்டத்தில் என்னுடைய obedience, என்னுடைய கீழ்ப்படிதலை நான் காலம் தாழ்த்துகிறவன் அல்ல. சொல்ல முடியுமா? இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் என்னுடைய கீழ்ப்படிதலை காலம் தாழ்த்துகிறவன் அல்ல. எவ்வளவுதான் யோர்தான் கரை புரண்டு வந்தாலும் நான் அதை கடக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இரு பக்கங்களிலும் ஜெயமாய் வெளியே வருவேன். கிழக்கிலும் மேற்கிலும் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கடியான காலம் ஒருவேளை என்னை பறிச்சுக்கலாம், ஆனா என்னை அப்புறப்படுத்த முடியாது. Pressure time may test me, but it cannot terminate me. Hallelujah. இந்த நெருக்கடியான காலத்தை நான் ஜெயமாய் கடந்து போவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில நாம் ஒரு நாள் மூழ்கி போகிறது அல்ல, கடக்கும்படியாய், ஜெயமாய், ஜெயத்தை எடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கடக்க சொல்றார். கிராசிங் ஃபார் கான்குவெஸ்ட், ஜெயத்துக்காக கடந்து செல்லுதல். அருமையான தேவச்சனமே, ஹல்லேலூயா. வாசித்ததான அந்த வசனம் 1 நாளாகமோ 12ஆம் அதிகாரம் 17 வசனம் கடக்கிறதோடு முடிகிறது இல்லைங்க, ஜெயத்தோடு முடிகிறது. கடக்கிறதோடு முடிகிறது அல்ல. That story does not end with crossing, it ends with conquering. Amen. அந்த சம்பவம், வாசித்த சம்பவம் கடக்கிறதோடு முடிகிறது அல்ல, ஜெயத்தோடு முடிகிறது. ஹல்லேலூயா. எல்லா பக்கங்களிலும் ஜெயம். கர்த்தர் இந்த வருஷத்தில் எல்லா பக்கங்களிலும் ஜெயத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் படிப்படியா கர்த்தர் நம்ம நடத்த போகிறார். விசுவாசத்தில் மாத்திரம் தளர்ந்து போகாதீங்க. நெருக்கடியான காலகட்டத்தில் விசுவாசத்தோடு நீங்க கடப்பில் என்றால் கர்த்தர் முழுமையான ஜெயம், காம்ப்ரிஹென்சிவ் கான்கெஸ்ட், கர்த்தர் முழுமையான ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தீர்மானம் எடுக்கணும், இந்த வருஷத்தில் என்ன போராட்டம் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் கீழ்ப்படிந்து கடப்பேன், விசுவாசத்தில் முன்னேறுவேன், தேவனுடைய வல்லமையை கொண்டு ஜெயமாய் விளங்குவேன். இந்த மாதம் ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டில் ஹல்லேலூயா ஜெயத்திற்காகவே நான் கடந்து செல்வேன். எல்லாம் கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஓ, we thank you God, we thank you God. கரை புரண்டு ஓடுகிறேன், யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதம் தர்க்க புத்தி என்ன திரும்ப சொல்றது? யோர்தான் தண்ணீர் அமைதலாகட்டுமே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. Wait until the water subside. கரை புரண்டு போகிற யோர்தான் அமைதலாகிற வரைக்கும் பொறுமையா காத்திருங்கன்னு சொல்லும் தர்க்க புத்தி. தேவனுடைய ஞானம் என்ன திரும்ப சொல்றது?
இந்த சூழ்நிலையில இக்கட்டான காலத்தில் மகனே மகளே, நீ முன்னேறி செல், நீ முன்னேறி செல். ஹல்லேலூயா, நீ முன்னேறி செல். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அப்படியே நின்று இருந்தா பார்வோனுடைய சேனைக்கு இரையாய் போயிருப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், அங்கேயே நிற்க வேணாம், முன்னேறி செல். ஹல்லேலூயா, முன்னேறி செல். இந்த கடைசி காலத்தில் நாம் உட்காரும்படியாக அல்ல, நிற்கும்படியாக அல்ல, நடக்கும்படியாகவும் அல்ல, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பந்தய பொருளை பெறும்படியாக, இலக்கை அடையும்படியாக நமக்காய் நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையோடு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 1 வாசிக்கிறோமே, உட்காராதே, நிற்காதே, நடக்காதேன்னு சொன்ன ஆவியானவர் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஓடுன்னு சொல்ற. உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட ஹல்லேலூயா அந்த பந்தய பொருளை பெறும்படியாக, இலக்கை அடையும்படியாக, விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய ஆண்டவராய் இயேசுவையே நோக்கி கொண்டு உடைய பாரங்களை தள்ளிவிட்டு, நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் சுருக்கம் என்னவென்றால், ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் மகனே, என் மகளே, உடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை நிறுத்தி விடாதே, நிறுத்தி விடாதே. நல்ல கவனிங்கள். சத்துரு ஆகிய பிசாசு உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்ய பாவத்தை கொண்டு வருவான். பாவத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்வான். அதிலே அவன் தோற்று போவான் என்றால் பயத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்ய அவன் முயற்சி பண்ணுவான். அநேகர் பாவத்தினாலே முன்னேற தவறுகிறார்கள். இன்னும் அநேகர் பயத்து நிமித்தம் முன்னேறாதபடி திகைத்து நிற்கிற ஒரு கூட்டமும் உண்டு. பாவமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடாது, பயமும் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை பண்ண விடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய செய்தி என் சுருக்கம் என்னவென்றால், என் மகனே, மகளே, நான் உனக்காய் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நெருக்கடியின் மத்தியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல், முன்னேறி செல். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. நான் சில நிமிஷத்தில் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஆவியானுடைய பிரசன்னத்தை உணருங்கள். For God to do a miracle, God requires movement in the midst of pressure. நெருக்கடியின் மத்தியிலே கர்த்தர் எதிர்பார்க்க இந்த எல்லா சூழ்நிலையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதா இருந்தாலும் சரி, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்கிறதா இருந்தாலும் சரி, தாவீதின் மனுஷர்கள் யோர்தானை கடக்கிறதா இருந்தாலும் சரி, எலிசா யோர்தானை கடக்கிறதா இருந்தாலும் சரி, யாக்கோபு யோர்தானை கடக்கிறதாலும் சரி, ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். அழுத்தத்தின் மத்தியிலே, நெருக்கடியின் மத்தியிலே நான் யோர்தானை கடக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்களேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட இதை சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தையும் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டத்தை வந்தாலும் என்னுடைய ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். என்னுடைய அதிகாலை ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். என்னுடைய வேத தியானத்தை நிறுத்த மாட்டேன். உம்மை ஆராதிக்கிறதை நிறுத்த மாட்டேன்.
ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எதுவும் தடை செய்ய முடியாது, யாரும் தடை செய்ய முடியாது. இக்கட்டான சூழலின் மத்தியிலே என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னேறி செல்வேன் ஆண்டவரே என்று தீர்மானம் பண்ண முடியுமானால் எந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானும் உங்களை தடை செய்ய முடியாது. எந்த சிவந்த சமுத்திரமும் தடை பண்ண முடியாது. எந்த எரிகோ மதில் சவரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஒரு நிமிஷ கண்களை மூடின நிலைமையிலே உங்களை ஒப்பு கொடுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் திகைத்து பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. அன்னைக்கு தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோலியாத் வர வரைக்கும் கூட தாவீது காத்திருக்கவில்லை. மற்றவங்க எல்லாம் திகைத்து இஸ்ரவேல் ராணுவம் ஒரு பக்கத்திலே பயத்திலே நின்று கொண்டிருக்கும் போது வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? தாவீது கோலியாத்துக்கு நேரா ஓடுகிறான். ஹல்லேலூயா. அதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. பயங்கரமான ஒரு நெருக்கடியான காலம் தான் தாவீதுக்கு. பயங்கரமான எதிர்ப்பு. கோலியாத் சவால் விடுகிறான். ஆனா தாவீது அந்த சவாலை பார்த்து பயப்படல, கோலியாத்துக்கு நேரா ஓடுகிறான். ஆவிக்குரிய முன்னேற்றத்தை குறித்து பேசுகிறேன். எந்த கோலியாத்தும் தடை பண்ண முடியாது, எந்த சூழ்நிலையும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹாலே வாய்களை திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். முன்னேறி செல்வேன் ஆண்டவரே, முன்னே செல்வோம். நாம் எல்லாரும் முன் செல்வோம். முன் செல்லும் நாள் இது. It's a moving day today. It's a moving day. இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி செல்வோம். இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்வோம்னா அந்த ஒரு சின்ன பாடலை நாம் பாடும்போது நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். ஆவிக்குரிய ரீதியிலே முன்னேற தீர்மானிப்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கடக்க பண்ணுகிறவர் அவர். கடக்க மனசு இருக்குமானால் நம்மை கடக்க பண்ணுகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்வோம் நாம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே. முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே முன் செல்லுவோம். முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே செல்லுவோம். முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்வோம் நாம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே. முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே முன் செல்லுவோம். முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே செல்லுவோம். முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே முன் செல்லுவோம். ஹல்லேலூயா. முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே முன் செல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்ன இந்த பாடலுடைய வரிகள் இப்படி சொல்கிறது? முசுக்கட்டையின் செடியின் ஓசை, அந்த ஓசை தொனிப்பதாலே நாம் முன் செல்வோம்னு பாடுறோமே, இதோட அர்த்தம் என்ன? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம்
23வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது. நல்ல கவனிங்க. அதுக்கு முந்தின வசனம் 23வது வசனம் நல்ல கவனிங்க. பெலிஸ்தியர்கள் ரெப்பாய் மேலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தாவீதுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தேவ சமூகத்தை இந்த இடத்தில் நான் உணர்கிறேன். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக ரெப்பாயிலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கலங்கி நிற்கிறார்கள். நெருக்கடியான ஒரு காலம். தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வாசிங்க. இந்த வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் நடத்துகிற விதம் பாருங்க. ஆண்டவர் தாவீதை சொல்றார், நீ நேரா போகாமல் அவர்களுக்கு பின்னாக சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து முசுக்கட்டை செடிக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே, நல்ல கவனிக்கணும், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. அந்த இரைச்சலின் சத்தம் அது எங்க கேக்குதுன்னா, இந்த முசுக்கட்டை செடியின் நுனியில ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கும் போது நீ துரிதமாய் எழுந்து போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க. அந்த முசுக்கட்டை செடியின் நுனியில ஒரு இரைச்சலின் சத்தம். அது என்ன தெரியுமா? ஆவியானுடைய அசைவாடுதல். தாவீது சொல்றாரு, தாவீது நீ நேரா போக வேணாம், ஒரு சத்துருவுக்கு பின்பாக நீ போ. அந்த முசுக்கட்டை செடிக்கு முன்பாக நீ நின்று கொஞ்சம் கவனி. ஒரு சத்தத்தை நீ கேட்பாய். ஆவியானுடைய அசைவாடுதலை நீ உணருவாய். அந்த சமயத்தில் தாவீதே நீ தைரியமாய் பாய்ந்து போகலாம். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. சேனையை அழிக்கும்படியாக தேவன் உனக்கு முன்பாக புறப்பட்டு போகிறார். ஹல்லேலூயா. அமைதலான அந்த சத்தத்தை கேட்கணும். ஆவியானுடைய அசைவாடுதலை அறியணும். பரிசுத்தாவின் அசைவாடுகிற அந்த இரைச்சலின் சத்தம். ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் நம் அமைதலாய் பின்தங்கி இருக்கல்ல, ஆண்டவர் சொல்றார், தாவீதை நீ பாய்ந்து போ, சேனைக்குள்ளே பாய்ந்து போ. அதனாலதான் இதை வைத்துதான் தாவீது எழுதுகிறார், என் தேவனாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் எழுதுகிறாரே. அந்த வசனத்தோட பின்னணி இங்கதான் இருக்கிறது. ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து. ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், நான் சேனைக்குள்ளே பாய்ந்து போகிறேன், ஆனா எனக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவன் புறப்பட்டு போயிருக்கிறார். தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், சகோதரனே சகோதரியே, நீங்கள் சேனைக்குள்ள பாய்ந்து போகும்போது, நீங்க தைரியமாக கடந்து போகும்போது, உங்களுக்கு முன்பாக யுத்தத்தை செய்கிற பராக்கிரமசாலியாக, யுத்த சம்பந்தராக கர்த்தர் நமக்கு முன்பாக புறப்பட்டு போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் செய்ய முடியும்? முன்னே செல்வேன் ஆண்டவரே, முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்வோம் நாம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். தோழி பாதாளே முன் செல்லுவோம். முசுக்கட்டை செடி
முன் செல்லுவோம் இயேசு நம் நிற்கிறார். இயேசு செல்கிறார். ஓ ஹalleluya. முசுக்கட்டை செடி அசையும் ஓசை தோணி பாதாளே முன் செல்லுவோம். Glory, glory, glory. முசுக்கட்டை செடியின் வரவரவ, அசையும் ரிகவரவ, ஓசை சந்தரவ, தோணி பாதாளே முன் ரிகவரவ, செல்லுவோம். சந்தரவ, முசுக்கட்டை ரிவரவ, செடியின் ரிகவரவ, அசையும் ஓசை சந்தரவ, தோணி பாதாளே முன் வரவர, செல்லுவோம். ரிகவரவ, சந்தரவ. முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணி பாதாளே முன் செல்லுவோம். 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 ஆமென். முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணி பாதாளே முன் செல்லுவோம். முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை தோணி பாதாளே முன் செல்லுவோம். ஆவியானவரை சேவாடி கொண்டு பரிசுத்த ஆவியானவரை சேவாடி பரிசுத்த ஆவியானவரை சேவாடி கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற மகனே நீ கலங்காதே, மகளே நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். ஹalleluya. நான் உனக்கு சகாயப்படுவேன், நான் உனக்கு சகாயப்படுவேன், நான் உனக்கு சகாயப்படுவேன். ஹalleluya. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை மூழ்கடிக்க முடியாது, உன்னை மூழ்கடிக்க முடியாது. ஜெயத்துக்கு நேராய் நான் உன்னை நடத்துகிறேன் என் மகனை, ஜெயத்துக்கு நேராய் உன்னை நடத்துகிறேன், ஜெயத்துக்கு நேராய் நான் நடத்துகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord. நன்றி ஆவியானவரே. ஓடி ஓ ராமானாதி நம ஷவனரி கமலதனதமாஸ். Thank you. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் தோல்வி அல்ல, தோல்வி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி அல்ல, ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம். காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு முன்பாக புறப்பட்டு போகிறார், தேவன் நமக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார். தேவன் மகனே உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டு இருக்கிறார். சரி, தேவன் உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டு இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Thank you Lord. நாம் ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை தைரியப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பயந்து திகைத்து வந்தோம். ஆனால் ஆண்டவரே, இப்போ அந்த பயம் எங்களில் இல்லை, அந்த திகைப்பு எங்களில் இல்லை, அந்த மனதின் போராட்டம் இப்போ இல்லை. கர்த்தாவே, நாங்கள் விடுதலை அனுபவித்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசும். நீர் எங்களை கடக்க மாத்திரமல்ல, ஜெயிக்க அழைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயமாய் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய தயவுள்ள நல்ல கரம் சபையார் மீது இருப்பதாக. நாங்கள் சிறுகப்பட, நீங்க பெருகப்பட ஆண்டவரே. எல்லா கன துதி மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்
ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.